ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பைரவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகா கால பைரவர். மகா கால பைரவர் அப்படின்னா யாருன்னா 3 காலங்களையும் உணர்ப்பவர். அதாவது என்னன்னா, ஒரு பக்தனை பார்த்தவொடனே ஓஹோ, இவன் முன் ஜென்மத்தில் இந்த கர்மா பண்ணியிருக்காரு, அதனால தான் நிகழ்காலத்தில் இவருக்கு இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு, இதனால எதிர்காலத்தில் இவருக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னு 3 காலத்தையும் பார்த்தவொடனே கணிக்கக்கூடியவர் மகா கால பைரவர். சரிங்களா? இவர் இப்போ ஒரு பக்தர் வராரு, அவருக்கு மரணம் சம்பவிக்க போகுது வெகு சீக்கிரத்தில் அப்படின்னா, இந்த மகா கால பைரவரை கும்பிடும்போது ஒரு சின்ன மாற்றத்தை கொடுத்து அவரை வாழ்நாளை நீட்டிக்கக்கூடிய தன்மை கொண்டவர் நம்மளுடைய மகா கால பைரவர். இறப்ப தள்ளி போடுறது அப்படின்னா, அதனாலதான் அவர் பேர் மகா கால பைரவர் அப்படின்னு சொல்றாங்க. காலம் ஃபுல்லா அவருக்கு அடியில தான் இருக்கும். காலத்தையும் தாண்டினவர் அவர். அவரால் என்ன வேணா பண்ண முடியும். அடுத்தது, இந்த பிறப்பு மரணம்ன்ற சுழற்சி. நம்ம இப்போ இன்னைக்கு பிறக்கிறோம், அப்புறம் ஒரு 100 வருஷம் கழிச்சு இறந்து போயிடும், அதுக்கப்புறம் திருப்பி பிறக்கிறோம், திருப்பி இறக்கிறோம், இப்படியே போயிட்டே இருக்கு இல்லைங்களா? அந்த சுழற்சியை கட் பண்ணக்கூடியவர் இந்த மகா கால பைரவர். இவருடைய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஹ்ரீம் பட்டுகாய ஆபது தாரணாய குரு குரு பட்டுகாய ஹ்ரீம் பட் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஈஸியான மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் கால பைரவாய நமக அப்படின்னு சொல்றாங்க. மிக்க நன்றி.